நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். கொஞ்ச நாளா நம்ம வீடியோக்கு கீழே நம்ம நண்பர் ஒரு ஆள் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ ஒன் டச் வந்து அடிக்க டிப்ஸ் சொல்லிருந்தேன் சொல்லி கேட்டிருந்தாரு. கேட்டிங்களா? அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒன் டேப் அடிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஃபோன் வேணும் கேட்டிங்களா? இப்போ தரமாக ஒரு ஒன் டேப் அடிக்கணும்னா ஒரு நல்ல டிவைஸ் வேணும். டிவைஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா நல்ல ப்ராசஸர் உள்ள ஃபோன் நீங்கள் கேட்டிங்களா? அந்த மாதிரி ஃபோனில் வந்து சாம்சங் எடுக்கலாம், இல்லைனா ஐக்யூ எடுக்கலாம், இல்லைனா போக்கோ எடுக்கலாம், ஏன்னா ஐஃபோன் எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல டிவைஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்களா? சரி ஓகே நண்பர்களே, வளவலான்னு பேசுகிறோம்ல, ஒரு 3 அமௌண்ட் ட்ரெக் மட்டும் இருக்கு, அதை மட்டும் சொல்லி தரேன். அது நீ ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சரிங்களா? சரி ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ட்ரிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபயர் பட்டன் வந்து எப்படி வச்சு மிஞ்சி பார்க்க போறோம் சரிங்க. சரி ஓகே இந்த மாதிரி கேம்குள்ள வந்துச்சு. கேம்குள்ள வந்து என்னோட கஸ்டம்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு கஸ்டம்ல போயாச்சு. கஸ்டமர்ல போனதும் என்னோட ஃபயர் பட்டன் சைஸ் வந்து நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. நான் வெறும் 36 அந்த இதெல்லாம் வச்சிருப்பேன். ஏன்னு கேட்டீங்களா, நம்ம வந்து சைஸ் கூட வந்து நம்ம வந்து ஹெட்செட் வந்து விழா சரிங்க. அதனால நம்ம எவ்வளோத்துக்கு சைஸ் குறைச்சி வைக்கிறோமோ, அதாவது கம்மி பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹெட்செட் நல்லா ஒழுங்கேட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30லேருந்து 40 வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற ஹெட்செட் வந்து சூப்பராக பக்கா அவ்வளோ. ஓகே செகண்ட் ட்ரிக்கை நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவிட்ச் பட்டன் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகே நிறைய பேருக்கு வந்து சுவிட்ச் பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல் போனீங்கன்னா சுவிட்ச் பட்டன் தனியாக இருக்கு சரிங்களா? குயிக் வெப்பன் சுவிட்ச் பட்டன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் பட்டன் ஒர்க் ஆயிரும். ஒர்க் ஆகும்னா ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம்குள்ள போனீங்க வைங்களேன், திரும்ப செட்டிங்ஸ்குள்ள போய் கஸ்டம்குள்ள போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் கேட்டிங்களா? இது வந்து நம்ம எதுக்கு பண்றோம்னா ஹெட்செட் வந்து அடிக்கிறப்ப வந்து ஃபயர் பண்ணி தூக்கி விட்டு ஸ்விட்ச் பண்ண தொட்டோம்னா பக்காவா பியூர் ஹெட்செட்டா இருக்கும். நான் வந்து பேக்ரவுண்ட் ஒரு வீடியோ ரன் பண்றேன். சரி ஓகே மேலே எல்லாரும் பார்த்துருப்பீங்க எப்படி ஹெட்செட் விழுதுன்ட்டு. அடுத்து வந்து நம்ம தேட்டருக்கு என்ன பார்க்க போறோம்னா சென்சிட்டிவிட்டி கேட்டிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒன்று. அப்புறம் நிறைய பேர் மோஸ்ட்டாக என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ என்னோட ஃபோனுக்கு வந்து ஏற்ற சென்சிட்டிவ் தெரியல ப்ரோ, அது எப்படி படம்னு கேட்டீங்க. ப்ரோ ஃபோனுக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் வந்து முக்கியமே கிடையாது. சென்சிட்டிவ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் இருக்குது தானே ப்ரோ. இது வந்து நீங்கள் குழந்தை டிவைஸ்க்கு வந்து ஒரு 200 கன்ஃபார்ம் வச்சுங்க. ஜென்ரல் தான் உங்களோட டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணி யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் அதை வந்து ஒரு 200 வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் வந்து 200 வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 2 மணி 200 வச்சாலே போதும். நான் சொன்ன 3 ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு ஹெட்செட் வந்து பக்கா வரும். ஒரு வேளை இந்த 3 ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு விழலை அப்படின்னு கேட்டீங்களா, உங்களோட மொபைல் பிராண்ட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணீங்க. நான் வந்து அந்த மொபைலோட சென்சிட்டிவ்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் அது மாதிரி வச்சு ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக விளைச்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் ஒன்று கொடுத்து நண்பர்களே, சப்ஸ்கிரைப் கூட வேண்டாம், ஒரு குட்டி லைக் ஒன்று கொடுத்துட்டீங்களா? பார்க்குறேன் நீங்கள் ஹாப்பி, நானும் ஹாப்பி.